தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்று அற்புத கெபியின் அரசி புனித லூர்து அன்னை கெபி திருவிழாவை கொண்டாட இறை மக்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். பிரான்ஸ் நாட்டில் மலையடி வாரத்தில் உள்ள லூர்து நகர் என்ற குக்கிராமத்தின் ஆற்றருகே 14 வயது சிறுமி பெர்னதெத் சூபிரூத் தன் தோழிகளுடன் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென ஒரு ஒளி கண்களை கூச செய்தது. சிறுமி ஒளியை நோக்கி உற்று பார்க்க அங்கே அழகிய பெண் தன் கையில் ஜெபமாலை ஏந்தியவாறு காட்சியளித்தார். ஜெபமாலை சொல்லும்படி பெர்னதெத்துக்கு அழைப்பு விடுத்தார். 18 நாட்களுக்கு தொடர்ந்து வரும்படியும் பாவிகள் மனம் திரும்ப ஜெபிக்கவும் அங்கிருந்த குருவிடம் சொல்லி ஓர் ஆலயம் கட்டவும் கேட்டுக்கொண்டார். 1058ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் அன்னையின் அற்புத காட்சி தொடங்கி 1858ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் நாள் வரை தொடர்ந்து 17 முறை காட்சியளித்தார். பெர்னதெத் அப்பெண்ணின் பெயர் இறுதி தீர்ப்புக்கு பிறகுதான் அப்பெண்ணின் பெயர் பெர்னதெத் என்று கேட்டபோது நாமே அமலோற்பவம் என்று பதிலளித்தார். இறுதி தீர்ப்புக்கு பிறகுதான் அன்னை ஓய்வு பெறுவார். அதுவரை அன்னை மரியா தமது பிள்ளைகளை காக்கும் பணியில் செயல்பட்டு கொண்டே இருந்தார் என புனித ஜான் மரிய வியானி கூறுவது உண்மையிலும் உண்மை. பாவிகளுக்காக ஜெபிக்கவும் மனம் வருந்தவும் அழைத்தார். லூர்து அன்னை இம்மையில் மட்டுமன்று மறுமையிலும் நம் அனைவரையும் மகிழ்விப்பதாக வாக்களித்தார். நாமும் தூய லூர்து அன்னையின் பரிந்துரையால் நலம் பெற பக்தியோடு இன்றைய திருப்பலியில் பங்கெடுப்போம். அன்புக்கவர்களே, இந்த திருப்பலியானது குறிப்பிட்ட குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மதர் தெரேசா முதலிலும் தொடங்கி 12 ஆண்டுகள் நிறைவேற்று 13ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்நாளில் இறைவன் இல்லத்திற்கு செய்த அனைத்து செயல் நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மதர் தெரேசா இல்லத்திற்கு அனைத்து விதத்திலும் உதவி செய்த நன்கொடையாளர்களின் சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அல்ஃபோன்ஸ் மரியம்மாள் 12ஆம் வருட நினைவு நாளாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சிலுவைதாசன் அந்தோணிராஜ் சிலுவை நாடார் ஏசோடியா ஆண்மையிலை பாற்றிக்கா ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கப்ரியல் மரியரதி ஆண்மையிலை பாற்றிக்கா ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தங்கராஜ் 19ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அல்ஃபோன்ஸ் மரியம்மாள் சிலுவைதாசன் அந்தோணிராஜ் ஆண்மையிலை பாற்றிக்கா ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் மதர் தெரேசா முதியோர் இல்லத்தில் வாழ்ந்து மறித்த முதியவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காவும் நன்கொடையாளர் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள் நிலைப்பாற்றிக்கா ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்க நிலையில் இருந்து அவதிப்படும் ஆன்மாக்களின் நித்திய இலைப்பாற்றிக்கா திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்கவர்களே, நம்முடைய அற்புத கெபியின் அரசி தூய லூர்து அன்னையின் திருவிழாவை, கெபியினுடைய திருவிழாவை நாம் இன்றைக்கு தித்திப்போடு கொண்டாடுகிறோம். இந்த கெபியினுடைய திருவிழா மிக சிறப்பான விதத்தில் அமைவதற்கு இறைவன் தாமே மிக சிறப்பான விதத்திலே அருளுரங்களை பொழிந்தார். இன்றைக்கு மிக சிறப்பாக அன்னையின் பாதத்தை நாடி வந்திருக்கிறோம். அன்னையின் பாதத்தை நாடி வருகிற பிள்ளைகளுக்கு எப்போதுமே மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான். அன்னையை பார்க்க பார்க்க ஒவ்வொரு உள்ளமும் ஆனந்தம் அடைகிறது, அக்களிப்படைகிறது. ஆக இன்றைக்கு அவளை தேடி வந்திருக்கிற நம்மையும் ஆனந்தத்தால் அக்களிப்பால் மிக சிறப்பான விதத்தில் அன்னை மரியாள் பாதுகாக்கிறார்கள். குறிப்பாக தூய லூர்து அன்னை நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார்கள். திருப்பால் 118:24 சொல்கிறது, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே என்று அகமகிழ்வோம் அக்களிப்பும் என்கிறது. ஆகவே இந்த நாள் வெற்றியின் நாள், அன்னையோடு வருகிற நாள் வெற்றியின் நாள், அக்களிப்பின் நாள்.
ஆக அந்த வெற்றியும் அக்களிப்பும் கொண்டாடுவோம். அதற்கு தடையாக இருக்கிற பாவங்களை அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரரே உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலை வணங்கி மன்னிப்பாஸ் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையும் எங்கள் அற்புத கவியின் அரசியுமான தூயலூர் அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால்
எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏசாயா நூலிலிருந்து வாசிக்கப்படும் இன்றைய முதல் வாசகம் கேட்போரின் இதயத்திற்கு இதமாக ஆறுதல் தருவதாக இருக்கின்றது. நம்மை பாதுகாக்க தோளில் தூக்கி சுமக்க நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை கூறும் இவ்வாசகத்தை கேட்போம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகம் மகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அறிந்து இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடு செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடிவில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 29. இயற்கையின்
சேர்ந்த விண்ணக வாழ்வும் மகிழ்வும் மற்றொரு பெண்ணால் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனின் திட்டத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார் அன்னை மரியா. அவருக்கு ஏற்ற மாட்சியையும் துன்பங்களையும் அதன் வழியாக நாம் கண்ட மீட்பையும் எடுத்து கூறும் திருத்தூதர் யோவானின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் யோவானுக்கு அருளப்பட்ட திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இரக்கவும் தயங்கவில்லை. இதன் பொருட்டு விண்ணுலகே, அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள். மண்ணுலகே, கடலே, ஐயோ உங்களுக்கு கேடு. தனக்கு சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது என்பதை அழகை அறிந்துள்ளது. அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. தான் மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டதை கண்ட அரக்கப்பாம்பு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அப்பெண்ணை துரத்தி சென்றது. ஆனால் அப்பாம்பிடமிருந்து தப்பித்து பாலை நிலத்தில் அவருக்கென குறிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு பறந்து செல்லுமாறு பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. அங்கு அவர் 3½ ஆண்டு காலம் பேணப்படுவார். அப்பெண்ணை வெள்ளம் அடித்து செல்லும் பொருட்டு அவர் பின்னால் அப்பாம்பு தன் வாயிலிருந்து ஆறு போல தண்ணீர் பாய்ந்தோடச் செய்தது. ஆனால் நிலம் அப்பெண்ணுக்கு துணை நின்றது. அது தன் வாயை திறந்து அரக்கப்பாம்பின் வாயிலிருந்து பாய்ந்த வெள்ளத்தை குடித்து விட்டது. இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். அரக்கப்பாம்பு கடற்கரையில் நின்று கொண்டிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 11 முடிய. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கு இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பி வர நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்து மேற்பார்வையிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தை மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தை மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பு போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் இருந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இந்த மண்ணுலகில் வாழுகிற தந்தை தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடைசி காலத்தில், அவருடைய கடைசி காலம் வருகிற போது உயில் எழுதி வைக்கிறார்கள். எல்லாருமே அது கடைசி காலம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. அதுக்கு நடைபெறுகிற சண்டைகள் நமக்கு நன்றாக தெரியும். அந்த சண்டை போடுற கூட்டத்தில் நாமும் இருப்போம். தந்தையினுடைய தாயினுடைய சொத்துக்காக, அவர் வைத்திருக்க பணத்திற்காக சண்டை போட்ட குறிப்புகள். ஆகவே கடைசி காலகட்டத்திலே உயில் எழுதுவது என்பது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கடைசி காலத்திலே உயில் எழுதுகிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயில் எழுதுகிறார். மிகப்பெரிய சொத்தாக அன்னை மரியாளை உயிலாக சொத்தாக நமக்கு தந்துவிட்டு போகிறார். ஆக பணமோ பொருளோ பொண்ணோ அல்ல, நிலமோ மற்ற நகைகளோ அல்ல, மாறாக தன்னுடைய தாயே உயிலாக சொத்தாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்துவிட்டு போகிறார். இது மிகப்பெரிய சொத்து. தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சொத்தாக அன்னை மரியாள் இருக்கிறார்கள். யார் இதை உணர்கிறார்களோ அவர்கள் மிக சிறப்பான விதத்திலே அன்னை மரியாளோடு பற்று கொண்டவர்களாக இந்த உயிலை வைத்து மிகப்பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் எதற்காக, அந்த பணத்திற்காக, நிலத்திற்காக, சண்டைக்காக சண்டை போடுறோம்? அதை வச்சு இன்னும் கொஞ்சம் வளரலாம், உயரலாம், மகிழ்ச்சியாக இருக்கான்னு சண்டை போடுறோம். இந்த உயில், இந்த சொத்து கிடைத்தேன்னு சொன்னால் மிகப்பெரிய விதத்திலே சொல்ல முடியாத நிம்மதியான நிலையான வாழ்வு என்பது கிடைக்கிறது. ஆகவே நமக்கு மிகப்பெரிய சொத்து உயில் அன்னை மரியாள். ஆகவே இது மிகப்பெரிய விதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தங்குற போது இவரே தாய் என்று சொல்லி அந்த அன்னை மரியாள் நமக்கு சொத்தாக தந்திருக்கிறார். இந்த சொத்தை நாம் சிறப்பான விதத்திலே காப்பாற்ற வேண்டும். அந்த அன்னை மரியாளோடு உறவோடு இருந்து நாம் காப்பாற்ற வேண்டும். இது முதல் கருத்தாக பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கிற போது அன்னை மரியாள் மிக சிறப்பான விதத்திலே மேலுலகு சார்ந்தவற்றின் நாடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுத்தார். தேர்ந்தெடுப்பதிலே த பெஸ்ட். ஆங்கிலத்திலே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் இருக்கிறது. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. எல்லாம் பெரியாருங்க தான் வாய் திறந்த மாதிரி தெரியுது. வாய் திறக்க வேண்டிய ஆட்கெல்லாம் வாயை ஏதோ ஒட்டிட்டு வந்த மாதிரி தெரியுது. பாசிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ பாருங்கள், குட் அது பாசிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரி அவ்வளோ சொன்னதே பெருசு. இதில் அங்கே உள்ளவரை கேட்டால் குட், பாசிட்டிவ். கம்பேரிட்டிவ் என்னது?
பெட்டர். சூப்பர்லேட்டிவ் என்னது? பெஸ்ட். பார்த்தீங்கன்னா நம்ம கல்வித்தரம் இவ்வளோ தான். த பெஸ்ட். அப்போ த பெஸ்ட். அப்போது அன்னை மரியாள் அவங்க தேர்ந்தெடுத்தது ரொம்ப சிறப்பானது, த பெஸ்ட்டு தான். கடவுள் அவர் வந்து கேட்கும்போது, அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து கேட்கும்போது லூக்கா நற்செய்தி 1:37 நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி எனக்கு ஆகட்டும்னு சொல்லி அதை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுப்பு என்பது முக்கியமானது. நம் வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பு என்பது முக்கியமானது. கொலோசியர் 3:1 பவுல் சொல்கிறார், மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மண்ணுலகு இவற்றிற்கு மேலாக மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் என்று சொன்னார். ஆகவே அதை அன்னை மரியாள் தேர்ந்தெடுத்தார்கள். பெஸ்டானதை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள், சிறந்ததை தேர்ந்தெடுத்தார்கள். நம்முடைய வாழ்வில் வருகிற போதும் அந்த சிறந்ததை தேர்ந்தெடுக்கிற நிலைக்கு நாம் மிக சிறப்பான விதத்தில் முயற்சி எடுக்கிற போது நம் வாழ்வு சிறந்ததாக மாறுகிறது. ஆகவே இதை இன்றைக்கு நாம் திருவிழா நாளிலே என்னுடைய வாழ்வில் எதை தேர்ந்தெடுக்கிறேன், என்னுடைய தேர்ந்தெடுப்பு எப்படி இருக்கிறது? நண்பர்கள் கூட சிறந்த நண்பர்களை யார் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்வில் முன்னேற முடியும். இன்றைய காலை உள்ளே வடக்கு விஜயநாதத்தில் மறையுறு வைக்கிற போது பெயரெடுத்த அந்த வெணி இளங்குன்னு சொன்னார்கள், ஏதாவது ஒரு தீய நட்பு தீய உறவு என்று கிடைத்தால் எப்படியாவது பணம் கொடுத்தாது அதை ஒழிச்சிடணும். இப்போ நீங்கள் உங்கள் ஒரு ஆள் மோசமாக வழிநடத்து போகிறாரு, அந்த ஆள் கூட சேர்ந்தால் ஒரு சில காரியங்கள் தவறாக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தாது அந்த ஆளை ஓச்சிக்கிட்டிருந்தோம். திருவள்ளுவர் சொல்கிறார், அப்படி மோசமான உறவு நட்புன்னு கிடைத்தா அப்படி பணத்தை கொடுத்தா அதை ஒழிச்சு கட்டிடுங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். நல்ல நட்பு நல்ல உறவு என்பது அது மிகப்பெரிய விதத்தில் வாழ வைக்கும். அப்போ நல்ல சிந்தனை நல்ல உணர்வு என்பது நம்மை அப்படியே மேலே கொண்டு போய்விடும். அப்போ அதற்கான ஒரு தேர்ந்தெடுப்பு என்பது கண்டிப்பாக இருக்கிறது, நல்ல சிறப்பாக இருக்கும். அப்போ இன்றைக்கு லூர்து அன்னையினுடைய திருவிழா வந்திருக்கிறோம். இதில் நம்ம வாழ்க்கையில் இனி வருகிற காலத்தில் ரொம்ப சிறப்பாக நல்லதை தேர்ந்தெடுப்பதற்காக சிறந்ததை தேர்ந்தெடுப்பதற்காக நாம் மாறுவோம். நிறைய நல்லது கிடக்குது இந்த உலகத்தில், சிறந்தது நிறைய இருக்குது. நம்ம என்ன அதுக்குள்ளே போகாமல் இருக்கலாம். அந்த சிறந்ததை நல்லதை தேர்ந்தெடுக்க சிறப்பாக அருமையான விதத்தில் முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்து பார்க்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு மீன் பிடிக்க போகும்போது அவர் என்ன சொல்கிறார்? வலையை ஆழத்திற்கு போடுங்கன்னு சொல்கிறார். இது அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மிக நிறைவை கண்டவர். ரொம்ப ஆழமாக, அது ஆன்மீக வாழ்வாக இருக்கலாம், அவருடைய பணி வாழ்வாக இருக்கலாம், ரொம்ப ஆழமாக செய்தவர். சிலர் பார்க்கும்போது அறகுறையாக பணி செஞ்சிட்ருப்போம், இன்னும் அறகுறையாக செஞ்சிட்ருப்போம். நீங்கள் படிக்கும்போது கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, படிக்கும்போது அறகுறையாக படிக்கிறது என்ன சொல்லுவாங்க? நுனிப்புள் மேய்தல், கொஞ்சம் அப்படியே மேலோட்டம் மேய்ஞ்சிட்டு போகிறது. அது இல்லை, அது ஒரு சிலர் இருக்கலாம். இன்றைக்கு அன்னை மரியாதை நாம் கற்றுக்கொள்கிற பாடம், செய்கிற வேலையை தெரிந்து செய்யணும், அழுத்தம் திருத்தமாக செய்யணும். இப்போ நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் பாருங்கள், குடும்ப வாழ்க்கையில் சிலர் ஆண்கள் ஏதோ மேலோட்டமாக வாழலாம், பெண்கள் திருமண வாழ்க்கை மேலோட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், படிக்கிற பிள்ளைங்க மேலோட்டமாக அப்படி படிக்கலாம். இன்றைக்கி எங்கே போனோம்? ஆழத்திற்கு போனால் நல்ல நிறைவாக வாழ்ந்து காட்டணும். கொடுக்கப்பட்ட வாழ்வு கொஞ்ச காலம்தான். அப்போ அதை நம்ம நல்ல நிறைவாக செய்வது, நீங்கள் அன்பு காட்டுவது கூட நிறைவாக அன்பு காட்டுவது, ஒரு பணியை செய்ய கூட நிறைவாக பணி செய்வது, நிறைவாக பணி செய்கிற அந்த பணி தான் ஈடுபடும். இல்லை என்றால் அந்த பணியில் புண்ணியமே இல்லை. ஆக அதை மிக சிறப்பாக செய்து காட்டும். தன்னுடைய பணி இலக்கு இதெல்லாமே நிறைவாக முழுமையாக அன்னை மரியாள் செய்தார்கள். அறகுறையாக அவர் செய்யவில்லை, எல்லாவற்றையும் முழுமையாக செய்தார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவருடைய அன்பு செலுத்தும் போது என்ன சொல்கிறார்? மத்தேயு நற்செய்தி 12:37 உன் முழு 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 எதை போட்டு நிரப்பியாச்சு பாருங்க. எல்லாமே அவர் என்ன சொல்றாரு? முழுசா, ஃபுல். இந்த அர்த்தம் தான் ஆண்டவர் இயேசு சொல்றார். அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்க்கிறது, வாழ்வில் ஒரு சில இடத்துல நம்ம அறகுறையாக செஞ்சுருக்கலாம், நம்ம மனித பலவீனம் செய்ய முடியாத சூழ்நிலை அப்படிலாம் இருக்கலாம். அப்போ இன்றைக்கு அன்னை மரியாதை நம்ம கற்றுக்கொண்டு எந்த பணியாக இருந்தாலும் முழுமையாக ஆழத்திற்கு நடந்து ஃபுல்லாக முழுமையாக செய்வது, அதை செய்வதற்கு ரொம்ப சிறப்பான விதத்தில் பயிற்சி எடுக்கலாம். வேலையில் கூட நீங்கள் ஒரு சாதாரண வேலையில் சமைக்கிறது கூட 2 பேருக்கு ஒரே மாதிரி பொருள் வாங்கி கொடுக்கும். ஒரே பொருள் தான், பருப்பு அரிசி
தக்காளி வெங்காயம் மிளகாய் வாங்கி கொடுத்தாச்சு. 2 பேர் குழம்பும் டேஸ்ட்டாக இல்லை. 2 பேரில் ஒருத்தர் குழம்பு தான் டேஸ்ட்டாக இருக்குது. என்ன காரணம்? முழு ஈடுபாட்டோடு முழுமையாக செஞ்சதுன்னு காரணமாக அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. முழு ஈடுபாட்டோடு நம்ம எல்லாத்தையும் செய்கிற போது அது மிக சிறப்பாக அமைகிறது. எந்த பணியாக இருந்தாலும் சரி, நீ அன்பிய கூட்டத்துக்கு போகிறீங்க, அல்லது பெருக்க வாரீங்க, அல்லது உங்கள் ஊரில் கூட உங்கள் வீட்டில் மற்ற ஒரு திருமண விழா இருக்குது, அங்கே போகிறீங்க, எங்கேயுமே முழு ஈடுபாட்டோடு போகும்போது தான் அது ரொம்ப சிறப்பாகும். என்ன ஆழத்துக்கு போனோம், என்ன முழு ஈடுபாட்டுக்கு போனோம், அரை குறையாக நுனிப்புல் மேஞ்ச மாதிரி பல காரியங்களும் செய்து கொண்டிருக்கலாம். அந்த கேட்டகரியில் நம்ம இருக்கலாம். இன்றைக்கு அன்னை மரியாள் ஆழத்துக்கு வான்னு சொல்கிறாங்க. நல்ல செய் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பானது செய்கிறார்கள். அப்போ அதை வாழ்ந்து காட்டுவது சிறப்பாக இன்றைக்கு இந்த திருவிழாவிலே நாம் முயற்சி எடுப்போம். அதன் பிறகு கடைசியாக அன்னை மரியாள் என்று சொன்னாலே காட்சிகள் எல்லாமே அவங்க சொல்கிற வார்த்தை என்னது? காட்சிகள் தோன்றல் எல்லா காட்சிகளும் அன்னை மரியாள் சொல்கிறது என்னது? ஜெபம் செய்யுங்க, ஜெபம் செய்யுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள், ஜெபியுங்கள். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிற போது நம்ம ஒரு சில நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஒரு தளர்வு வந்திருக்கலாம், ஒரு சோர்வு வந்திருக்கலாம், அது இயலாமல் வந்திருக்கலாம், இல்லைன்னா பல விதமான சோதனைகள் வந்திருக்கலாம், ஜெப வாழ்க்கையில் ஒரு குறை வந்திருக்கலாம், ஜெப குறைவு ஏற்பட்டிருக்கலாம். இன்றைக்கி அன்னை மரியாள் எல்லாத்தையும் பார்த்து, உங்களை தனிப்பட்ட பார்த்து ஜெபியுங்க, மகளே ஜெபமாலை எடு, முழங்கால் போடு, கண்ணீர் விடு, பாவத்திற்காக வருந்து என்னன்னு கேளு. இதையெல்லாம் அன்னை மரியாள் கண்டிப்பான விதத்தில் பேசுகிறார். எல்லாருமே ஒரே நிலையில் போக முடிவதில்லை. எல்லாரும் ஒரே நிலையில் போக முடியவில்லை. ஒரு சில தளர்வுகள், ஒரு சில சோதனைகள் வருகிற போது ஜெபிக்க முடியாமல் போகிறது. கஷ்டங்கள் வருகிற போது, அல்லது நாமே புரிந்து கொள்ள முடியாத துன்பங்கள்லாம் வருகிற போது பக்தி குறைகிறது, விசுவாசம் குறைகிறது. இப்படி குறைய நேரத்தில் இன்றைக்கு அன்னை மரியாள் நல்ல ஜெபமாலை சொல்லுங்கள், ஜெபிங்கன்னு சொல்கிறார்கள். ஜெபம்தான் உயிர். ஜெபம் என்பது நம்முடைய சுவாச காற்று. அந்த சுவாசம் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அப்போ அதற்கேற்றவாறு சிறப்பாக இந்த நாளிலே நாம் அருமையாக முயற்சி எடுப்போம். லூர்து அன்னை நம்முடைய அற்புத கவின் அரசி. லூர்து அன்னைன்னு சொன்னாலே நல்ல நோய்கள்லாம் குணமாகுது. மாதாட்டை லூர்து மாதாட்டை உங்களுக்குள்ள ஒரு கொடிய நோயாக இருக்கலாம், அல்லது நிறைய நாள் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கலாம், சில நேரத்தில் ரொம்ப எதிர்பாராதத்தில் நோய் வந்திருக்கலாம், அல்லது கொடிய நோயின் காரணமாக உங்களுக்கு பயம் இருக்கலாம். சில இடங்களில் அங்கே வலி இங்கே வலி வருகிற போது ஒரு பெரிய நோயாக இருக்கலாமோ நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம். சில நேரத்தில் நமக்கு கேஸ் தான் இருக்கும், ஆனால் பயம் எப்படி இருக்கும்? ஐயையோ வந்துட்டோ அப்படின்னு சொல்லி என்னதாயிரும், ரொம்ப பயமாக இருக்கும். பயமாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் வலி வந்தோடனே கதை முடிஞ்சு போச்சு போல். ஏன்னா நடக்கிறதுலாம் அப்படி தான் நடக்கு பார்த்தீங்களா? முன்னாடி தான் 75 முன்னாடி பிறகு எதிர்பார்த்தோம், இப்போ 25 கதை முடிஞ்சு போயிடுது. அதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே வழி எடுத்தாலும் பயமாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட பயமாக இருக்கலாம், வலிகளாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு. அதெல்லாம் இன்றைக்கு லூர்து அன்னை வேண்டி பாத்திரம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிற போது ரொம்ப சிறப்பாக அன்னை அவர்கள் அந்த நோய்களெல்லாம் குணப்படுத்துகிறார்கள், சுகப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு மிக சிறப்பாக திருவிழா நாளில் வந்திருக்கோம். இந்த அன்னையை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். அன்னையினுடைய நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் எடுத்து வைப்போம், ஆசையெல்லாம் எடுத்து வைப்போம். அன்னையே நிறைவேற்றி தாரும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆசீர்வாதம் கேட்கிற நாம் அவர் சொன்ன அந்த அறிவுரையும் கடைபிடித்து சிறப்பாக வாழ்வோம். திருவிழாவை தித்திப்போடு கொண்டாடுவோம். ஆமென். எழுந்து நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்தில் எடுத்து வைத்து பெற்றுக்கொள்வோம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என கூறிய இறைவா, கடவுளை அன்பு கூறுவது என்பது முழு மனதுடன் நம் அயலாருக்கு சேவை செய்வதாகும் என கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் வழியில் அருட்பணியாற்றும் குருக்கள், கன்னியர், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நல்வாழ்வு தரும் இறைவா, ஏழ்மையில்லா உலகம் வேண்டும், செல்வ செருக்கு ஒழிய வேண்டும், பிறரின் துன்பம் உணர வேண்டும், நாளும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனநிலை கொண்ட தலைவர்கள் உருவாக அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்பவரே எம் இறைவா, எம் பகுதியில் பருவமழை பொழியவும், வேளாண்மை சிறக்கவும், குடும்ப அமைதி பொருளாதாரம் சிறக்கவும், உள்ளத்தின் தேவைகள் இறை அருளால் நிறைவேற்றப்படவும், மக்கள் மகிழ்வோடு வாழ ஆசி பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. இதோ உமது அடிமை என்று தன் வாழ்வையே உமக்களித்த அன்னை மரியாளை போன்று நாங்களும் உலக தீமைகள் சோதனைகள் வரும்பொழுது ஆண்டவரின் துணையை நாடும் தெய்வ பயத்தை எமக்கு தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் எங்கள் கடமைகளை சரிவர ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்கள் வெற்றி பெறவும், பொருளாதாரம் செழித்தோங்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளுக்காக கடவுள் நோக்கி கரம் குவிப்போம். லூர்து அன்னையை பார்த்து மன்றாடுவோம். அவள் அற்புத கெவியின் அரசி, அற்புதங்கள் செய்கிற அன்னை. இந்த கெவியில் எத்தனையோ புதுமை நடந்திருக்கிறது, எத்தனையோ அதிசயங்களை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். உங்களுக்கான அற்புதத்திற்காக ஜெபியுங்கள், உங்களுக்கான அதிசயத்திற்காக மன்றாடுங்கள், உங்களுக்கான புதுமைக்காக அன்னை நோக்கி மன்றாடுங்கள். திருவிழாவிலே ஆக மகிழ்ந்திருக்கிற அன்னை ஆசீர்வாதம் பொழிய தயாராக இருக்கலாம். அன்னையிடத்திலே உங்கள் உள்ளத்திற்கான ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை, புதுமையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பேரிரக்கம் உள்ள இறைவா, இந்த கெபியில் வீட்டிருக்கிற அற்புத கெவியின் அரசி தூய லூர்து அன்னை எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறேன். உயில் எழுதி வைத்திருக்கிறேன். இளங்குலத்திற்கு என்று உயில் எழுதி வைத்திருக்கிறேன். இந்த லூர்து அன்னையை நன்றி செலுத்துகிறோம். இந்த சொத்தை நாங்கள் பாதுகாக்க, இந்த சொத்தை வைத்து நாங்கள் எங்கள் வாழ்விலே பல சொத்துக்களை சேகரிக்க நீர் உதவி செய்கிறான். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக முன்னோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 40.
மிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாமணி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் அற்புத கவியின் அரசி தூய லூர்தனையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலி பொருளாக எங்களே அர்ப்பணிக்க வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எங்கள் அற்புத கவியின் அரசி தூய லூர்து அன்னையின் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக முதுமாண்பை வானுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆக உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கோரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தறிந்து பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தல். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிருந்து கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய எண்ணெய், எங்கள் அற்புத கெபியின் அரசி தூய லூர்து எண்ணெய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூர்கள், இவ்வுலகில் மொக்க உதவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குள்ளே எல்லாம் திருவிழா சந்தோஷத்தில் இருக்கும். திருவிழா சந்தோஷத்தை பக்கத்தில் ஆள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். நீங்கள் திருவிழா கொண்டாடுன்னு சொல்லி பக்கத்தில் ஆள் தெரியட்டும். திருவிழா கொண்டாடுற நேரத்தில் உம்முன்னு இருக்காதீங்க. நான் திருவிழா கொண்டாடுறேன், மாதா என்ன ஆசீர்வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஆள் தெரியட்டும். அந்த மகிழ்ச்சியை, திருவிழா மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அமைதியோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி நன்றி நல்ல தேவனே, எமது அற்புத கெவியின் அரசி புனித லூர்து அன்னையின் திருவிழா திருப்பலியை புனித லூர்து மாதா அன்பிய இறைமக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பிக்க வழிநடத்த இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு
உமக்கு நன்றி. அரசி புனித லூர்து அன்னையின் கெபி எமக்கு கிடைப்பதற்காகவும் அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. வாழ்வழிக்கும் இறைவா எமது அற்புத புனித கெவியின் அன்னையின் திருவிழாவை கொண்டாடி மகிழவும் எங்களுக்கு அன்னையின் மூலம் மகிழ்ச்சியும் அமைதியும் தந்ததுக்கு இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குள்ளே அற்புத கெவின் அரசி புனித லூர்து அன்னை திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அன்பு அருட்சூழல் சார்பாகவும் பங்கு தந்தை சார்பாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டி திருவிழா வாழ்த்துக்கள் நாம் சிறப்பான வீட்டிலே தெரிவித்து மகிழ்வோம். அன்புக்குள்ளே இந்த திருவிழா நாளிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், மகிழ்ச்சியோடு ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் தூய லூர்து அன்னை வழியாக தொடர்ந்தும் நல்ல உடல் சுகம், பொருளாதார நிறைவும், மன நிம்மதியான காரியங்களை செய்தவும், குடும்ப தேவையான பொருளாதாரத்தையும் மங்களகரமான காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கூடி வந்து மிக சிறப்பான விதத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க சந்தோஷமாக நடைபோட இந்த இடத்திலிருந்து இந்த திருப்பிடத்திலிருந்து உங்களை தித்திப்போடு ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் என்றென்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. தூய லூர்து அன்னையின் பரிந்துரை உங்களுக்கு என்றும் நிறைவாக கிடைப்பதாக. அன்புக்குள்ளே இன்றைக்கு மிக சிறப்பான விதத்திலே புனித லூர்து அன்னை அன்பு இறை மக்கள் மிக சிறப்பாக திருப்பலி சிறப்பு செய்திருக்கிறார்கள். தங்களுடைய பாதுகாவலுடைய திருவிழா மிக அற்புதமான விதத்திலே கொண்டாடி இருக்கிறார்கள். அவருடைய கரங்களில் கொடுக்கிற எல்லா பணியுமே 100% முழுமையாக செய்வார்கள். ஆழத்திற்கு கொண்டு போயிடுவார்கள். மறைவில் வைத்தது அவர்களுக்கு கண்டிப்பாக பொருத்தமானது. எந்த காரியம் கொடுத்தாலும் 100% முழுமையாக ஈடுபாட்டோடு செய்வார்கள். எல்லா இடங்களிலும் இருக்கிற போதெல்லாம் குடும்பங்கள் குறைவுதான். ஆனால் அங்கு மனதினுடைய அளவு, மனதினுடைய ஈடுபாட்டின் அளவு மிக அதிகம். ஆகவே மிக சிறப்பாகவே செய்யக்கூடியவர்கள். ஆகவே அழகாக மிக நேர்த்தியாக வழிபாட்டை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கைத்தட்டி பாராட்டுகளை, வாழ்த்துக்களை சிறப்பான விதத்திலே தெரிவித்து மகிழ்வோம். அன்புக்குள்ளே இந்த நாளில் நம்முடைய சிஸ்டர் ரத்னா அவருடைய மதர் தெரேசா இல்லம் தொடங்கி 12 ஆண்டுகள் நிறைவு பெற்று 13வது ஆண்டில் இருக்கிறார்கள். அவர்கள் கைத்தட்டி அவர்கள் வாழ்த்துக்களை சிறப்பாகவே தெரிவித்து மகிழ்வோம். அங்கிருக்கிற பணிகள் எல்லாமே இறைவனுடைய மகா அற்புதத்தால் நடந்த பணிகள். அவரை மிகப்பெரிய அற்புதமாக வைத்து இறைவன் அவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே அவர் வாழ்த்துக்களின் ஜெபத்தை நாம் உரிதாக்கிக் கொள்வோம். தொடர்ந்து வரும் நாட்களெல்லாம் இறைவன் தொடர்ந்து இல்லத்தை ஆசீர்வதிக்கும், பல நபர்கள் வழியாக தாங்கி பிடிக்கவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அதையும் தாண்டி அவர்கள் மறைக்கிளிக்காக, இந்த பீடத்திற்காக செய்கிற பணிகள், அதன் பிறகு பிள்ளைகளுக்கு கொடுக்குற பயிற்சி மிக சிறப்பாக ஆன்மீக ரீதியாக அவர்கள் கொடுக்குற பயிற்சி. இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க டெய்லி கோயிலுக்கு வராங்க. நம்ம அள்ளித்தர அன்னை வாழ்க உங்கள் வாயில் கூட நுழையாது. அந்த பிள்ளைங்க கண்ணீர் அழகாக சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க 3 பிள்ளைங்க படிக்கிறாங்க. ரியோனா, ஜெஃப்ரின், ரெபேக்கா 3 பேர் படிக்கிறாங்க. 3 பேரும் இப்போ எலும்பாங்க பாருங்க. ப்ளீஸ் ஸ்டாண்டப். இங்கிலீஷ் கூட அழகாக தெரியும் பாருங்கள். அப்படி அழகாக இருந்துச்சாங்க பார்த்தீங்களா? கைத்தட்டி. ரொம்ப ஷார்ப். அவங்க 3 பேருமே அங்கே ஸ்கூலில் ரொம்ப ஷார்ப்பாக நல்லா படிக்க பிள்ளைங்க. வாழ்த்துக்கள். உட்காருங்க. உங்களுக்கு நேரம் முடிவடைந்து விட்டு நாங்கள் சிறப்பாக நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்க, நல்ல பயிற்சி. அதான் அங்கே கொடுக்கக்கூடிய பயிற்சி தான். காலையில் அங்கேருந்து கொண்டு வரணும் ரொம்ப கஷ்டம். அதுபோல் இங்கே கொடுக்கக்கூடிய மந்தாட்டாருக்கெல்லாம் எல்லாமே ஏதோ புதிதல்ல. அவங்க கேட்டு ரொம்ப ஷார்ப்பாக கேட்டு எல்லாத்தையும் நான் கவனித்து கொண்டு இடத்துல எதுவுமே அவர்கள் புரியாத மொழியாகலை. ஏன்னா அங்கே பழக்கப்பட்டு விட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கைத்தட்டி பாராட்டுகளை, வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்து மகிழ்வோம். அன்புக்குள்ளே இன்றைக்கு அன்பின் ஆசன விருந்து நமக்கு வழங்கப்படுகிறது. அன்னையினுடைய புதுமை உணவு நமக்கு கிடைக்கிறது. இதை வழங்கக்கூடிய குடும்பத்தார் எஸ் அல்போன்ஸ் மரியம்மாள் அவருடைய பிள்ளைகள் கொடுக்கிறார்கள். ஆகவே மிக சிறப்பாக கொடுக்கிறார்கள். கடந்த உறவுகளிடம் அவர்கள் உணவு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு அதையும் தாண்டி நமக்கு ஒரு அசைவ உணவு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் கைத்தட்டி பாராட்டுகளை, வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிந்து கொள்வோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய கருத்துக்கள் நிறைவேற ஜெபிப்போம். அவங்க என்ன கேட்கும்போது
வருஷம் வருஷம் இதே மாதிரி கொடுத்துடணும். திருவிழா வேறு, திருவிழா நேரத்தில் இப்படி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன். உடனே அன்னை மரியாள் மாதிரி தான். எஸ்ஸா நோவா? எஸ். உடனே சொன்னாங்க வருஷம் வருஷம் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல பிரச்சனை இல்லை. கைத்தட்டி அவள் பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்து மகிழ்வோம். அன்புக்குள்ளே உடனடியாக நான் அங்கே செமினரி டே நாங்குநேரி குட்னிஸ் செமினரியில் குருமானவர்கள் இல்லத்தில் அங்கே செமினரி டே நடந்துகிட்ருக்கு. நான் ஒரு 7:30 போல் போயிடலான்னு பார்த்தேன். சாப்பிடக்கு போனால் நல்லா இருக்காது, கொஞ்சம் 7:30 போயின்னு நினச்சேன். ஆனால் சாப்பிடக்கு தான் போய் சேரும்னு நினைக்கிறேன். ஆகவே விரைவாக மந்திரிச்சு செல்கிறேன். நீங்கள் நன்றாக உணவருந்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். எங்கள் அற்புத கவியின் அரசின் தூய லூர்தென்னையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 70. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தூய கன்னிமரியே, என்றும் எங்கள் அன்னையாயிரும். எங்களுக்காகவும் எல்லா ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.